அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், குரு பெயர்ச்சியுடைய பலாபலன்கள், இந்த ஆண்டுக்கான பராபவ ஆண்டுக்கான குரு பெயர்ச்சியுடைய பலாபலன்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். 12 ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதில் இந்த பதிவில் ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சியானது எப்போ நடைபெற போகுது அப்படின்னு சொன்னால், வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இரவு 11 மணி அளவில் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதோட பலாபலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்பொழுதும் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலோட இணைஞ்சிங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கான பலாபலன்களை பார்ப்போம். எந்த ஒரு விஷயத்திலும் சாதுரியமான தன்மையும் சாந்தமான குணமும் ஏதுவாக காரியங்களை சாதிக்கக்கூடிய நபர்களும் கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களும் எந்த காலத்திலும் பண குறிக்கோள், அதாவது லாப குறிக்கோள், எந்த ஒரு விஷயத்திலும் பணத்தை குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவர்களும் தன்னுடைய பேச்சில் பிறரை வசீகரிக்கக்கூடியவர்களுமாகிய ரிஷபராசி நண்பர்களே, தங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் வீற்றிருந்து மிக அற்புதமான சுப பலன்களை எல்லாம் செய்து வந்த குரு பகவான் தற்பொழுது தங்களுடைய ராசியிலிருந்து 3ஆவது ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுவரை 75% உங்களுடைய ராசிக்கு நன்மையை செய்து வந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு 90% நன்மையை செய்வார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா அது 3ஆம் இடத்துக்கு, அதாவது 2ஆம் இடத்துலேருந்து நமக்கு தனஸ்தானத்திலேருந்து அருள் பாலித்த குரு 3ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறாரே, அப்படி இருக்கும்போது எப்படி அதிகமான நற்பலன்களை செய்வார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது இதுவரை அவர் 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்த்து வந்தார். அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் சில புறம் சார்ந்த விஷயங்களில் நன்மையை செஞ்சுக்கிட்டு வந்தார். இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அகம் சார்ந்த விஷயங்களில் நன்மையை செய்து கொண்டு வருவார். இந்த கடக குரு அப்படிங்கிறது உங்களுக்கு அகம் சார்ந்த விஷயங்களில் அற்புதமான நன்மைகளை செய்வார். முதல்ல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர ஸ்தானம், கம்யூனிகேஷன் சம்பந்தமான தொழில் புரிபவருக்கு உள்ளது. அக்கௌண்டண்ட்டு மற்றும் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு இந்த 3ஆம் இடம் மிக மிக முக்கியம். இந்த தகவல் தொடர்பு சம்பந்தமாக, மீடியா சம்பந்தமாக இன்றைக்கி இன்டர்நெட் உலகம். அப்போ 3ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இன்டர்நெட் சம்பந்தமாக, தொலைத்தொடர்பு சம்பந்தமாக மற்றும் அந்த இளைய சகோதரர்கள் அவங்கள வச்சு வேலை வாங்கக்கூடியவங்க, அவங்க மூலமாக தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இடமாற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு சுப இடமாற்றம் அடையக்கூடிய காலமாக இருக்கும். தன் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாற்றம் வரக்கூடிய காலகட்டம் அது. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 3ஆம் இடத்துல குரு அப்படிங்கும்போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது மாதிரியான இடம். அடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை நிலவும். ஏன்னா 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமாகிய விருச்சகத்தை பார்வை செய்கிறார் குரு, உச்சம் பெற்ற குரு. அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா ஒற்றுமையாகுவாங்க. மனைவிக்கு ஏதாவது ஏற்கனவே உடல்நல கோளாறு ஏதாவது இருந்துச்சுன்னா, இப்போ மனைவி, அதாவது துணைவியாக இருக்குது. கணவன்னா மனைவி, மனைவின்னா கணவன், இவங்களுக்கு இப்போ நல்ல சுபமான காலமாக அமையும். அடுத்து வரனை எதிர்பார்த்துருக்காங்க, கல்யாணத்துக்காக காத்திருக்காங்க, பெண்ணு கிடைக்கல அல்லது மாப்பிள்ளை கிடைக்கல, இப்படி வரனை எதிர்பார்த்து உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன்கள் அமையும். வியாழன் நோக்கம் வரன்கள் அமையும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை சுய தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களை, கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். சுய தொழில் பண்ணணும்னு நினச்சா இந்த காலகட்டங்களில் கைகூடும். உங்களுடைய தசாபுத்தி, ஜென்ம ஜாதக தசாபுத்தி அடிப்படையில் இது கைகூடும். அடுத்து சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தான பேர் கிடைக்கும். அரசியலில் ஈடுபட்டிருக்கவங்க, கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு சமூக தொடர்புகள் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு 7ஆம் பார்வை செய்கிறார். இப்போ தெய்வ அனுக்கிரகம், தெய்வத்துடைய முழு அனுக்கிரகம், குலதெய்வ அனுக்கிரகம், தந்தைக்கு நல்லது, பூர்வீக குடும்பத்துக்கு நல்லது, வெளிநாடு பயணங்களை எதிர்நோக்கி இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அடுத்து யோக காலம்னு சொல்லுங்கள். ஏன்னா 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுங்கிறது ஒரு யோக காலம். தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக உண்டு.
இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். உயர் படிப்புக்காக உயர் கல்விக்காக முயன்று கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். கல்வியில் வந்து தேர்ச்சி பெறுவார்கள். புது கல்வியை உயர்கல்வியை தொடங்கணும்னா அவங்க தொடங்குவாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். அதே மாதிரி வந்து 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக 11ஆம் இடமாகிய மீனராசியை பார்வை செய்கிறார். இப்போ உங்களுக்கு லாபம் எந்த வகையிலேயோ லாபம் வரும். எந்த வகையிலேயோ உங்களுக்கு வந்து காசு பணம் வர்றது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதியாக இருந்து பார்வை செய்வதால் உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகத்தால் எந்த வழியிலேயோ வந்து பணம் காசு வரும். அதே மாதிரி வந்து இது நாள் வரை நீங்கள் நீண்ட நாள் ஆசைகள், உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அபிலாசைகள்லாம் இப்போ நிறைவேறும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். அதே மாதிரி இளைய சகோதரர்களுடைய ஆசைகள் இப்போ நிறைவேறும். அதே மாதிரி வந்து உங்களுடைய மூத்த சகோதரர், இளைய சகோதரர், மொத்தத்தில் சகோதரம் இப்போ அருமையாக இருக்கும். சகோதரர்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்போ சரியாகும், நல்லாயிருக்கும். இது மாதிரியான காலகட்டங்கள். அதே மாதிரி வந்து ஆய்வு, இந்த ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல, பிஹெச்டி பண்ணுறவங்க, ரிசர்ச் பண்ணுறவங்க, இது மாதிரி ஆராய்ச்சி கல்வி பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அற்புதமான காலம். அதில் தேர்ச்சி பெற்று அதில் வந்து உயர்ந்த பலனை அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அதனால் இப்போ இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் 3, 7, 9, 11 தொடர்பு உள்ளது. இதில் 9ங்கிறது தெய்வீக ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், பூர்வீகத்தை வளர்க்கக்கூடிய ஸ்தானம். அதனால் 9 அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும், இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி 3, 7, 11 அப்படிங்கிறது காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சுகமான வாழ்க்கை, அதாவது வந்து உங்களுக்கு காமத்திரிகோணம் அப்படின்னு சொன்னால் சுகமான வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்த்த சொகுசான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. சுகம்ங்கிறத வந்து நம்ம பிரிச்சுக்கணும். காமத்திரிகோணம்னு ஒன்றும் தவறாக எடுத்துக்கக்கூடாது. சுகம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆன்மீகவாதிக்கு வந்து மந்திரம் சொல்கிறதுல சுகம் இருக்கலாம், யோகம் பண்ணுறதுல சுகம் இருக்கலாம், அவர் வந்து யோகாசனம் பண்ணுறதுல சுகம் இருக்கலாம். இது மாதிரி ஒரு ஆன்மீகவாதிக்கான சுகம் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இல்லற வாழ்க்கையில் உள்ளவருக்கு வந்து குழந்தை குட்டிங்களோட இருக்கிறது சுகம், அம்மா அப்பாவோட பேசிக்கிட்டு இருக்கிறது சுகம், இவங்க வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு சுற்றுலாத்தலங்களுக்கு குடும்பத்தோடு போகிறது சுகம். இது மாதிரியான சுகங்கள் ஒரு இல்லறத்தாருக்கு இருக்கலாம். அது மாதிரி ஒரு வியாபாரிக்குங்கிறது வந்து ஒரு அந்த வியாபாரத்தில் அவர் முன்னேற்றம் அடைவது சுகம். அதாவது சுகம் என்பது அவரவர் நிலைக்கு ஏற்ற சுகங்கள் கிடைக்கும். சுகம்னு உடனே காம சுகம்னு சொல்லி தவறாக எடுத்துக்கக்கூடாது. இது மாதிரியான காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 வேலை செய்கிறதுனால அற்புதமான சுக காலகட்டம் இது. உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வந்து குரு கோயில், ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி குரு கோயிலுக்கு சென்று அங்கு வந்து நீங்கள் வழிபாடு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லை, அந்த காலகட்டத்தில் கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கும், முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று அந்த ஆலங்குடி கோயிலுக்கு போகலாம். இல்லை நீங்கள் இருக்க பகுதிகளிலே ஏதோ ஒரு கோயிலுக்கு போகலாம். அப்படி அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளலாம், இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொள்ளலாம். குருவுடைய கடாட்சம் மிக அற்புதமாக கிடைக்கும். அது குருவுடைய முழு அருளாசியை பெற்று நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.